ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிப்பிகளில் அவியலின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். அவியல் இல்லாமல் ஒரு சத்யே இருக்காது. அவ்வளவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஷ்ஷு தான் அவியல். சாப்பாடுன்ற கூடயொക്കെ இந்த அவியலை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட குழஞ்சு போகாமல் அவியலை எப்படி நல்ல பர்ஃபெக்டாகிட்டு செய்யலாம் என்ன இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டே சொல்லட்டும், எனக்கு அவியல் செய்கிறதுக்காக ஒரு சில காய் வகைகள் கிடைக்கல. நேந்திரக்காய், அதே மாதிரி வெள்ளரிக்காய் இதொன்றும் எனக்கு கிடைக்கல. நான் இருக்கிற இடத்துல எனக்கு அதொன்றும் அவைலபிளாக இல்லை. அதனால தான் நான் அதுக்கு பதிலாக வேறு காய்கள் தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி பச்சை வாழைக்காய். நேந்திரக்காய் தான் நம்ம சேர்த்துடணும், ஆனால் என்கிட்ட நேந்திரக்காய் கிடைக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நான் பச்சை வாழைக்காயை எடுத்துருக்கு. அதுக்கப்புறமா பீன்ஸ் எடுத்துருக்கு. சாதாரணமாக அச்சிங்க பயிர்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. காரமணி பயிரை நம்ம அவியலில் சேர்த்துடும், ஆனால் அதுவும் எனக்கு கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அதனால தான் நான் பீன்ஸ் எடுத்துருக்கு, கூட கேரட் எடுத்துருக்கு, கோவக்காய் எடுத்துருக்கு. கோவக்காய் மேக்ஸிமம் அவியலில் சேர்த்துறது நான் பார்க்கல, ஆனால் அதுவும் சேர்த்திருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நான் கொஞ்சம் அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், கொத்தவரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 முருங்கைக்காய், அதே மாதிரி ஒரு புடலங்காய், பின்னாடி சேனை எடுத்துருக்கேன். சேனையோட பாதி தான் எடுத்துருக்கு. அது அவ்வளோ தேவை வேணும் நமக்கு. அவியலில் சேனை அதிகமாக சேர்த்திருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட சேம்பு என்ன தான் மலையாளத்தில் சொல்லும், தமிழில் என்ன சொல்லுவோன்னு தெரியல. இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இதே மாதிரி நீளத்தில் ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அவியல் பார்க்கும்போது இது ஒரு மெயின் காரியம் தான். என்னாச்சா, நம்ம கட் பண்ணுன்றதை பார்த்து தான் அவியல்னு நமக்கு தெரியும். ஆனால் இதே ஒரே சைஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். வேகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாழைக்காய் தண்ணியில் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், இல்லாச்சா அதனோட கலர் மாறிடும். அதனால் வாழைக்காயும் சேனைக்கிழங்கும் சேம்பும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இனி நமக்கு அவியல் செய்யலாம். இப்போ ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கலாம், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை சேர்க்கிறது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நமக்கு சேனைக்கிழங்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி சேனைக்கிழங்கு, சேம்பு இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதே போடணும். வேகிறதுக்கு டைம் எடுக்காத காய்கறிகளுக்கு நமக்கு அதுக்கப்புறமா கூட சேர்த்திருந்தால் போதும். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். உங்கள் கையில் இருக்கிற முருங்கைக்காய் சீக்கிரம் வேகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் சேர்க்க தேவையில்லை. இனி கோவக்காய் நான் சேர்த்திருக்கு. பின்னாடி நம்ம வெள்ளை பூசணிக்காய், இதே மாதிரி எல்லா காய்களும் இதே மேலே நமக்கு இப்படியே போடலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிருக்கு. இனி நமக்கு இது மூடி வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது இருக்கும். கேரட்டு நான் மேலே தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டைம் போதும், சீக்கிரம் வெந்து வரும். அதனால் கேரட்டு மேலே தான் போட்டிருக்கு. சாதாரணமாக நம்ம அவியல் செய்யும்போது பெரிய பாத்திரத்தில் தான், உருளி என்று மலையாளத்தில் சொல்லும், தமிழிலும் உருளி என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த பாத்திரத்துக்கு கொஞ்சம் பெருசான, அடி கொஞ்சம் கட்டியான, கீழே கொஞ்சம் கட்டியான பாத்திரத்தில் தான் நம்ம அவியல் செய்யணும். அப்போ தான் நமக்கு கலரு விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் கரெக்டாக வச்சுருக்கு. இனி நமக்கு இதை மூடி வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் கலரு விடலை, இதை அப்படியே தான் மூடி வச்சிடும். தண்ணி ஒன்றும் இந்த டைமில் நான் இதிலேக்கு ஊற்றுறதே இல்லை. நம்ம காயில் தண்ணி இதிலேக்கு வந்துகிட்டே இருக்கும். இதனோட இந்த ஸ்டீம் வரும்போது நம்ம வெள்ளை பூசணிக்காயில் நின்றும், அதே மாதிரி பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தில் நின்றும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் தண்ணி இப்போது சேர்க்கறதில்ல. கொஞ்சம் உப்பு நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா இதிலேக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் வரமிளகாய் தூள் அதிகமாக சேர்க்கறதில்ல,
எனக்கு வந்து அவியல்னு நல்ல மஞ்சள் கலராக இருக்கணும். அதனால நான் வந்து வரமிளகாய் தூள் அவ்வளோவும் சேர்க்கறதில்ல. பச்சை மிளகாய் வந்து நம்ம இப்போ சேர்க்கறதில்ல. அதே மாதிரி வாழைக்காயும் நான் இப்போது சேர்க்கறதில்ல. வாழைக்காய் எல்லாம் ஒரே ஒரு ஸ்டீமில் நல்லா வெந்து வருന്ന காய் தான். அதனால நான் இப்போது சேர்க்கறதில்ல. லைட்டாக ஒன்று கலர் விட்டதுக்கப்புறமா நமக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். நான் இப்படி தான் அவியல் செய்வாங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்ம காயில் நின்று தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் கொஞ்சம் தண்ணி நான் இதிலேக்கு ஊற்ற போகிறேன். என்னாச்சா நம்ம சேனைக்கிழங்கும் அதே மாதிரி சேம்பும் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். அதனால் அது தண்ணி ஊற்றி தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளவும் போதும். இப்போ ஓரளவுக்கு நம்ம காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம வாழைக்காய் சேர்க்க போகிறேன். வாழைக்காய் வந்து நடுவிலேக்கு வச்சதுக்கப்புறமா காய்கள் எல்லாம் அது கவர் பண்ணுற மாதிரி இப்படியே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு ஒரு 2 நிமிஷம் கூட வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். 2 கப்பு துருவன தேங்காயிலேக்கு 1.5 டீஸ்பூன் சீரகம் நான் சேர்த்திருக்கு. 5 காரமான பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் எடுத்திருக்கு. இது வந்து நமக்கு ஒன்று அரைச்செடுக்கலாம். ஆனால் ஃபைனாக நம்ம அரைச்செடுக்கக்கூடாது. லைட்டாக ஒன்று அரைஞ்சால் போதும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம அவியலுக்கு அரைச்செடுத்துடணும். வாழைக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் கூட்டு நம்ம காயோட நடுவிலேக்கு போட்டதுக்கப்புறமா எல்லா காயோட பீஸும் இதனுடைய மேலே கவர் பண்ணுற மாதிரி நம்ம மூடி வச்சு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போதும், நம்ம தேங்காயெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து தேங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் மூடி வச்சுருக்கேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து லைட்டாக ஒன்று கிளறி விடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதிலேக்கு கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம். உங்கள் கையில் நீங்கள் தயிர் சேர்க்கிறது பிடிக்கலைன்னா மாங்காய் இதே சைஸில் நீளத்தில் கட் பண்ணி கூட சேர்க்கலாம். மாங்காய் இருந்ததுன்னா நீங்கள் வாழைக்காய் சேர்க்கும்போது மாங்காயும் சேர்த்துடுங்க. இப்போ வந்து தயிர் சேர்த்தியிருக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. கொஞ்சம் கறிவேப்பிலையும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெயும் கறிவேப்பிலையும் தான் நம்ம அவியலுக்கு ரியல் டேஸ்ட் கொடுக்கறது இது தான். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப்பு பண்ணாமல் இது 2ம் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறமா லைட்டாக இதே மாதிரி வந்து கலரி விட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா நம்ம சூப்பர் டேஸ்டான ஓணம் சத்யா ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆயிருக்கு. இந்த ஓணத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.